இசையும் கலை மனித வாழ்வை செம்மைப்படுத்தி சீர்படுத்தி இறைவனோடு ஒத்த வாழ்வை வாழச் செய்யும் சுதர்மான தேர்வாகும். நான் இங்கே எல்லாரும் கூடியிருக்கீங்க. இசையும் தியாகராஜ கீர்த்தனையும் என்ன தொடர்பு? இசையும் தியாகராஜ கீர்த்தனை என்ன தொடர்பு? நல்ல சங்கீதம் இறைவனின் குரல். நல்ல சங்கீதம் மக்களுக்கும் இறைவனுக்குமான நேரடி தொடர்பு. சங்கீதம் கண்ணுக்கு புலப்படாத கருணை ஊற்று. நல்ல சங்கீதம். சங்கீதம் உடைந்த உள்ளத்திற்கு மருந்து. சங்கீதத்துக்கு கட்டுப்படாதவரையும் தலைவணங்காதவரையும் காண்பது சாத்தியமே இல்லை. இசை ஒன்று இல்லாமல் உலகில் வழிபாட்டு தலங்கள் கிடையாது. சுருங்க சொன்னால் இறைவனை காணவும் அடையவும் இசை ஒரு பிரதான வழி. இசைக்கு திசை இல்லை, தேசமில்லை, மொழி இல்லை, மதமில்லை, சாதி இல்லை, பேதமில்லை, நிறமில்லை. இசை மட்டுமே ஒருமை நிலையை உருவாக்கக்கூடியது. எந்த ஒரு நிர்பந்தமின்றி இயற்கை எல்லோரும் அதில் சென்றடைவது இசை. நல்ல இசை. இயற்கை என்பது நீர், நிலம், காற்று, நெருப்பு, ஆகாயம் ஆகியவை. இந்த ஐம்பெரும் சக்திகளையும் அடக்கி ஆளக்கூடிய வல்லமை படைத்த இசை என்றால் அது மிகையாகாது. உலகின் பொதுமொழி என்பது மௌனமாக பேசப்படும் சைகை மொழி. அதை அடுத்து பொதுவான மொழி என்றால் அது இசை ஒன்றே.